நான் சொன்னேன், எங்கேயும் போக வேண்டாம், நாமே செய்ய முடியும், ஆனால் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னேன். அது என்ன என்று கேட்டால், ஆளுக்கு 1000 ரூபாய் மாதம் சேவ் பண்ணோம்னா ஒரு 5 பேர் சேர்ந்தா கூட 6 மாதத்துக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு புத்தகம் கொண்டு வர முடியும். ஆண்டுக்கு 2 நூல்கள் கொண்டு வரலாம். 2 ஆண்டுகள் அப்படி கொண்டு வந்தால் பிறகு நூலகங்கள் வாங்குகிற அந்த படிப்பணம் கொண்டே தொடர்ந்து வெளியிட வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி உடனே ஒப்புக்கொண்டார். அவருடன் இணைந்தவர்கள் நண்பர் ராமச்சந்திரன், நண்பர் கோகுல், நண்பர் கமலக்கண்ணன், செல்வி லாவணி. இந்த 5 பேரும் சென்ற ஜூன் மாதத்திலிருந்து மாதந்தோறும் அவர்கள் வாங்குகின்ற ஊதியத்தில் தலைக்கு 1000 ரூபாய் சேமித்து மாதத்திற்கு 5000 ரூபாய் என்று இந்த 6 மாதங்களில் 30,000 ரூபாய் சேமித்து மேற்கொண்டு ஒரு 5000 கொடுத்து இந்த நூலை கொடுத்து வருகிறார். உண்மையிலேயே நான் கூறிட்டு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வரலாற்று கல்வி ஒரு முழு அமையமானால் சரியான தமிழ்நாட்டு வரலாற்றை எழுத இங்கே ஆய்வாளர்கள் இருக்கிறார். வெளியிடுவதற்கு சரியான ஆட்கள் இல்லை. தகுதியான ஆட்கள் கிடைப்பார்கள் என்றால் வெள்ளையாமூர் சுந்தரம் பார்க்குறாங்க, நான் இல்லையா, அவர் ஒரு பதிப்பாசிரியர், சேகர் பதிப்பதற்கு உரிமையாளர்கள் வந்திருக்கின்றார், செய்யக்கூடியவர்தான். ஒருவர் எவ்வளவு செய்ய முடியும்? ஆங்காங்கே இது போல் சிறு சிறு குழுக்கள் அமையுமானால், நல்ல உள்ளங்கள் ஒன்றிணையுமானால் நூல்கள் வர முடியும். அதற்கு இன்றைக்கு வெளியிடப்படுகின்ற இந்த பெண் தெய்வ வழிபாடு தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு மிகச்சிறந்த சான்று. நண்பர்களே, இந்த நூல் நான் எழுதிய நூல், அதனால் இதை நீங்கள் வாங்க வேண்டும் என்று நான் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஆனால் அதே சமயம் ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் உங்களை நான் வேண்டிக் கொள்வேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நூலை வாங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வேன். காரணம் இருக்கிறது. இந்த நூல் வருமானம் முழுவதும் அவர்கள் போட்ட தொகை தவிர மிச்ச தொகை முழுவதும் இந்த ஆய்வு மையத்தின் வரலாற்று ஆய்வுகளுக்காகவே செலவிடப்பட இருக்கின்றன. மிகச்சிறந்த செய்திகளை கடுமையான உழைப்பின் பேரில் கட்டுரைகளாக்கி நூல்களாக்கி வெளிக்கொண்டு வருகின்ற நிறுவனம் இது என்பதனால் இந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். இதை வெளியிட யாரை கொண்டு நாம் அமைப்பு செய்யலாம் என்று கருதிய பொழுது நான் முதலாக நினைத்து முதலாக சொல்லிய பெயர் திரு பரமநாதன் அவர்கள். இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையில் ஒரு முதுநிலை பராமரிப்பு அலுவலராக தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரத்தை நிர்வகித்து வருகின்ற வெளியில் தெரியாத மிக பெரும் உழைப்புக்கு பொறுப்பாளர். நாங்கள் இந்த கோயிலை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 6 மாத காலமும் எங்களோடு ஒத்துழைத்து நாங்கள் செய்கின்ற பணிகளுக்கெல்லாம் துணை நின்று எப்போது வந்து கேட்டாலும் எந்த விதமான உதவியாக இருந்து போதும் தயங்காமல் செய்து தந்து இந்த கோயிலை பற்றி சில உண்மைகளை வெளிக்கொணர எங்களுக்கு வாய்ப்பளித்த பெரிய மனிதர். பொதுவாக உயர்நிலை அதிகாரிகளை பற்றி மட்டுமே நினைக்கின்ற சமுதாயத்தில் அவர்கிட்ட சொன்னா இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு நான் பின்னால் கேட்பார். அவ்வளவு பணிவும் அடக்கமும் நிரம்பியது. உயர்நிலை அதிகாரி திரு தியாக சத்தியமூர்த்தி அவர்கள் தந்தை போன்ற நூலை இன்றைக்கு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் தஞ்சாவூர் பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் சிறந்த நிகழ்ச்சிகள், நல்ல கட்டடங்கள் வருகின்றன என்றால், கோயில்கள் சிறக்க பராமரிக்கப்படுகின்றன என்றால் அதற்கு காரணம் திரு தியாக சத்தியமூர்த்தி அவர்கள். நானே வருகிறேன் என்று கூட திரு ராஜவேல் அவர்கள் கேட்டபொழுது ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அவர்களால் வர முடியாத சூழ்நிலையில் நம்முடைய பரமநாதன் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று இந்த நூலை வெளியிட நான் முதலில் நினைத்தது போலவே, எது முதலில் நினைக்கிறோமோ அது சரியாக வரும் என்பது போல் இந்த நூலை வெளியிட அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நூலை வெளியிட அவர்கள் தகுதியுடையவர்கள் யாரும் இல்லை. இந்த இடத்திலே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் நினைத்த போது அதற்கு ஒப்புதல் அளித்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தந்து காலையில் 8:30 மணிக்கு நான் வந்தபொழுது அவர்கள் இங்கே காத்து கொண்டார்கள். அத்தகு நல்ல உள்ளத்தால் பெண் தெய்வ வழிபாடு தோற்றமும் வளர்ச்சி இன்று வெளியிடப்படுகிறது. நண்பர்களே, ஒரு நூல் எழுதப்படுவதோ, ஒரு நூல் பதிப்பிக்கப்படுவதோ, ஒரு நூல் வெளியிடப்படுவதோ மிகப்பெரிய விஷயம் அல்ல. யார் அந்த நூலின் படிகளை வாங்குகிறார்? நான் தேர்ந்தெடுத்து அழைக்கிறது பொருள் கருதி அல்ல, அவர்கள் மனம் கருதி. அந்த பட்டியலில் முதலில் இருக்கின்றார் இனிய சுந்தர்தாஸ். பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அவர் பழகியவர் திரு பாலகுமாரனுடைய நண்பர் என்று சொல்லி எங்கள் ஆய்வு ஏற்றுக்கொண்டார். நான் கூட ஆய்வு பற்றி செய்திகள் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் என்றுதான் தொடக்கத்தில் நினைத்தேன். தஞ்சாவூர் என்று சொன்னால் மெய் சிலிர்த்து போகக்கூடிய, கண் இமைகள் நனைகின்ற அளவுக்கு உள்ளத்தால் உருகக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு தமிழ்நாட்டில்
இருந்தாலும் இந்த மண்ணை பிடிக்காமல் நான் போனதில்லை என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணின் மீதும் ராஜராஜன் பற்றுள்ளது. எப்போது எங்கள் மையத்திற்கு வந்தாலும் அவருக்கு தேவையோ இல்லையோ வரலாறு இதழ்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார். நாங்கள் எவ்வளவு இதழ்கள் வைத்துக் கொடுக்கிறோம், எடுத்துக் கொடுப்பேன். வாங்கி கூட அவர் கையில் என்ன கிடைக்கிறதோ, கணக்கு பார்த்துட்டு நண்பர்களே, என்ன கிடைக்கிறதோ அந்த தொகையை கொடுத்து கொடுக்கிறார். இதுவரை அவர் கொடுத்த தொகையை நான் எண்ணி பார்த்தால் அது தாராளமாக ஒரு 20,000 30,000 தொகை. அந்த அளவிற்கு அருள் உள்ளமுடைய வரலாறை நேசிக்கின்ற உண்மையான தொகை பெரிய தொகை அல்ல, ஆனால் நம் மனம். நாங்கள் வரலாறை எடுத்துக்கொண்டு எத்தனையோ கதவுகளை கட்டியிருக்கிறோம், எவ்வளவோ படிக்கட்டுகள் ஏறி இருக்கிறோம், எத்தனையோ பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறோம், அரசியல்வாதிகள் உட்பட. ஆனால் கட்டியவுடன் மூடிக்கொண்டன, எங்களை பார்த்தவுடனே மூடிக்கொண்ட கதவுகள் கூட உண்டு, தட்டி தட்டியும் திறக்காத கதவுகள் உண்டு. ஆனால் இந்த மனிதர் தேடி வந்து கொடுத்தவர் வரலாறு வர வேண்டும் என்பதற்காக. அவருக்கு கலைக்கோளோ புறவாயிலோ ராஜவேகமும் முக்கியமல்ல. எங்களுக்குள் சண்டை மூண்டால் கூட பரவாயில்லை, சரியான செய்திகள் வர வேண்டும் என்று மட்டுமே விரும்புவார். அதற்காகவே பல கதைகளை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர். அவருடைய மனம் மணக்கின்ற மனம் முதல் படிவாக வந்திருக்கிறார். இரண்டாவதாக என் இனிய நண்பர் தஞ்சாவூர் சிங்கம் மருத்துவர் நரேந்திரனை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியும். என்றால் இங்கே வந்திருக்கிறவர்கள் திருச்சியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறேன். மருத்துவர் நரேந்திரன் எனக்கு பல ஆண்டுகளாக பழக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறிவியல் தமிழை, மருத்துவ தமிழை தமிழில் கொடுக்கின்ற முதல் மனிதர், ஒரே மனிதர். எத்தனை நூல்கள் அவர் எழுதியிருப்பார் என்று அவருக்கே கணக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. மிக எளிமையாக அவர் கட்டுரை எழுதி தொடங்கிய காலத்துக்கு எனக்கு தெரியும். நாங்கள் ஒருவரை பாராட்டினோம். அவர் சொல்வார், காடு மேடெல்லாம் அலைஞ்சி புல்லு போதல் பார்க்காம நீ கண்டுடலாம் முன்னாடியே சொன்னார். நான் சொல்றது கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தை கண்டுபிடிச்சு அறிவியல் கலைஞர்கள் எல்லா அர்த்தமாக மக்களுக்கு போய் சேர்க்கிறீங்க. அவருக்கும் விற்பனை துறை, எனக்கும் விற்பனை துறை இருந்தாலும் நாங்கள் ஒருவர் முன்னுக்கு கட்டிக்கிறோம். ஏனென்றால் கட்டிவிடுகிற ஆளில் அவரை உற்சாகப்படுத்திய இத்தனை நூல்கள் வரவழைத்திருக்கிறோம். அவர் எங்களை உற்சாகப்படுத்தி விட நூல்கள் வரவழைத்திருக்கிறார். மிகச்சிறந்த தமிழர், ஆய்வு நோக்குடையவர், பணம் கருதி புத்தகங்களை தமிழில் கொண்டு வருபவர் அல்ல. ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு நூல்களை வெளியிட்டு எந்த அளவிற்கு பொருளாதாரத்தால் துன்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழில் மருத்துவம் வர வேண்டும், மருத்துவம் மக்களை போய் சேர வேண்டும் என்ற 2 கருத்துக்களை மட்டுமே நெஞ்சில் கொண்டு தான் சம்பாதிக்கின்ற அந்த வருவாயின் பெரும் பகுதியை அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான மனிதர். அதனால்தான் தொலைபேசியில் நான் அவரை கேட்டுக்கொண்டேன், நீங்கள் ஒரு படி வாங்க வேண்டும். அவருக்கு வேறு பணி இருந்தது, அதனால் எனக்கு வர முடியுமா என்று ஐயப்பட்டார். ஆனால் என்னுடைய நூல் அவர் வாங்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் என்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வந்திருக்கிறார். அந்த இனிய மனிதருக்கு, அந்த நல்ல உள்ளத்திற்கு எங்கள் அனைவர் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது என்னுடைய நண்பர், என்னுடைய மூத்த சகோதரர், என்னுடைய வழிகாட்டி மருத்துவர் பழனியாண்டியவர். நானும் மனைவியும் சிங்கப்பூர் போயிட்டு திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் வந்து இறங்கணும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளிநாடு போயிருக்கேன். ரொம்ப பெருசாக வாங்கிட்டு ஒரு சாதாரண சாமானியம்னா ஒரு 20 ஆண்டுகள் இருக்குனால அவர் ஏர்போர்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். நான் இறங்கி வரும்போதே பயமாக தான் இருக்கும். ஒரே ஒரு டூரிங் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம், பட் அதுக்கு என்ன டேக்ஸ் போடுவாங்க, நம்ம வெளியில் போக மாட்டாங்க. அப்போ ரொம்ப அவர் வந்த உடனே ஒன்றும் சொல்லப்படாதீங்க, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஒன்றும் அச்சப்படாங்க. மொத்த வாரவே அவர் தெரிஞ்சுட்டார் எவ்வளவுமே இவங்க ஒரு சின்ன இதுக்கு பயப்படுறாங்கன்ட்டு. அப்படி ஒரு ஆறுதல், அந்த ஆறுதல் முகக்குறிப்பறிந்து அந்த ஆறுதல் சொல்கின்ற உயர்ந்த பண்பு பிறகு எங்களுக்குள் நிறுத்தம் ஏற்பட்டது. நண்பர்களே, இன்றைக்கு தமிழில் பயண நூல்கள் யார் யாரும் இருக்கிறார். ஆனால் மருத்துவ உலகில் இருந்து தான் செல்கின்ற அத்தனை ஊர்களை பற்றியும் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, உடனடியாக கட்டுரையாக படிக்கின்ற ஆற்றல். அவருடைய பயண கட்டுரை நூல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மிகச்சிறந்த நூல்கள் உண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிவாசன் அவர்களை பரிசீலித்தார். மருத்துவர்கள் எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடியவர்கள் என்பதற்கு என்னுடைய அருமை சகோதரர் மருத்துவர் பழனியாண்டி சிறந்திருக்கிறார். நண்பர்களே, வள்ளுவருடைய மருத்துவ அறிவியலை முதலாக தமிழ்நாட்டிற்கு சரியான முறையில் வெளிச்சமிட்டு காட்டிய திறமை அவருக்கு. அவர் போட்ட பாதையில் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விரிவாக எழுதி நான் பெறுகிறேன். ஆனால் பாதை போட்டு கொடுத்தவர் அவர். தமிழில் கவிதை எழுதக்கூடியவர், நன்றாக பேசக்கூடியவர், எல்லா